வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஒரிசா கடலோர பகுதியில் தரையிலிருந்து நடத்தப்பட்ட K-15 ரக ஏவுகணை சோதனை இன்று வெற்றிகரமாக நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்தப்படும் K-15 ரக ஏவுகணை இன்று முதன்முறையாக தரையிலிருந்து ஏவி இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சோதனை நடத்தியது. கடந்த சில நாட்களாகவே சர்ச்சையில் இருந்த ஒபாமா மன்மோகன் பேச்சு இன்று நிறைவடைகின்றதாக செய்தி டெல்லியில் இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மன்மோகன் சிங்குடன் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பராக் ஒபாமா இன்று தொலைபேசி மூலம் பேசி ஆலோசனை நடத்தியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று ராய்ப்பூரில் வெளியிட்ட ஒரு செய்தியில், காங்கிரஸ் அரசாங்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குண்டுவெடிப்புகளுக்கு காரணமானவர்கள் இந்துக்கள் தான் என்பதை ஒரு மாயத்தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதாகவும், ஆதாரங்கள் இல்லாமல் இந்து தரவுகளை கைது செய்வதற்கு முயற்சிப்பதாகவும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். இன்று புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்த பாரதிய ஜனதா கட்சி பிரதம மந்திரி வேட்பாளர் திரு அத்வானி அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை அவருடைய வீட்டில் சந்தித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று தமிழக சட்டப்பேரவையில் இலங்கையில் உடனடியாக போரை நிறுத்தி அரசியல் தீர்வுக்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது முடிந்த பிறகு மின்வெட்டு பிரச்சினைக்காக அதிமுக, மதிமுக, மார்க்சிஸ்ட் கட்சியினர் இன்று வெளிநடப்பு செய்தார்கள். அதிமுக ஆட்சியின் போது பணியில் அமர்த்தப்பட்ட 6000 கணினி பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பழிவாங்கும் செயல் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் அரசு அலுவலகங்கள் மீது தற்கொலைப்படை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்ததாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக் நாட்டில் கார் வெடிகுண்டு வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 22 பேர் காயமடைந்ததாகவும் ஈராக்கில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய பங்குச்சந்தை கடந்த 2 நாட்களாகவே சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்று முடிவடைந்த புள்ளியின்படி 6838.33 புள்ளிகளில் இன்று சென்செக்ஸ் முடிவடைந்தது. நிப்டி 2848.45 புள்ளிகளில் முடிவடைந்ததாக பங்குச்சந்தையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று காலை 11 மணிக்கு சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படத்தை காண்பீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே தெரிகிறது. வங்கக்கடலில் அதிகமான மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். இவை தமிழகத்தை நோக்கி வந்தால் மழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கே பாலாஜி. நன்றி.